இணைச்சட்டம் அதிகாரம் 26. அறுவடை காணிக்கைகள். உனது உரிமை சொத்தாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டிற்குள் சென்று அதை உன் உடைமையாக்கி அதில் நீ குடியேறும் போது அந்த நாட்டின் நிலத்து முதற்பலன் அனைத்தையும் எடுத்து கூடையில் வைத்து உன் கடவுளாகிய ஆண்டவர் தம் பெயர் விளங்குமாறு தேர்ந்து கொள்ளும் இடத்திற்கு கொண்டு போ. அன்றைய நாளில் அங்கு பணியில் இருக்கும் குருவிடம் சென்று அவரை நோக்கி, எங்களுக்கு கொடுப்பதாக எங்கள் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் வந்து சேர்ந்துள்ளேன் என எம் கடவுளாகிய ஆண்டவர் முன் இன்று அறிக்கையிடுகிறேன் என்று சொல். அப்போது குரு அந்த கூடையை உன் கையிலிருந்து எடுத்து அதை உன் கடவுளாகிய ஆண்டவரது பலிபீடத்தின் முன் வைப்பார். நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிக்கையிட்டு கூற வேண்டியது, நிரந்தர குடியேற்ற அரமேயரான என் தந்தை எகிப்து நாட்டுக்கு இறங்கி சென்றார். அங்கு மக்கள் சிலருடன் அந்நியராயிருந்தார். ஆனால் அங்கேயே பெரிய வலிமை மிகு திரளான மக்களினத்தை கொண்டவரானார். எகிப்தியர் எங்களை ஒடுக்கினர், துன்புறுத்தினர். கடினமான அடிமை வேலைகளை எங்கள் மீது சுமத்தினர். அப்போது நாங்கள் எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினோம். ஆண்டவர் எங்கள் குரலை கேட்டார். எங்களுடைய துன்பத்தையும் வருத்தத்தையும் அவதியையும் கண்டார். தம் வலிய கரத்தாலும் ஓங்கிய புயத்தாலும் அஞ்சத்தக்க பேராற்றலாலும் அடையாளங்களாலும் அரும் செயல்களாலும் ஆண்டவர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படச் செய்தார். அவர் எங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தார். பாலும் தேனும் வழிந்தோடும் இந்த நாட்டை எங்களுக்கு தந்தார். எனவே ஆண்டவரே, இதோ நீர் எனக்கு கொடுத்த நிலத்தின் முதற் பலனை கொண்டு வந்துள்ளேன் என்று சொல்லி அதை உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் வைத்து அவரை பணிந்து தொழுவாய். பின்னர் நீயும் லேவியரும் உன்னோடு உள்ள அந்நியரும் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கும் உன் வீட்டாருக்கும் செய்த அனைத்து நன்மைகளை முன்னிட்டு அக்களியுங்கள். 10% செலுத்தும் ஆண்டாகிய 3ஆம் ஆண்டில் அவ்வாண்டின் விளைச்சலில் 10% லேவியருக்கும் அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடு. அதனால் அவர்கள் உன் வாயில்களுக்குள்ளே உண்டு நிறைவு அடைவர். அதன்பின் நீ உன் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் அறிவிக்க வேண்டியது, நீர் எனக்கு கட்டளையிட்ட அனைத்து கட்டளைகளின்படி தூய பகுதியை என் வீட்டிலிருந்து எடுத்து அவற்றை லேவியருக்கும் அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் கொடுத்துள்ளேன். உம் கட்டளைகளை நான் மீறவில்லை, அவைகளை நான் மறக்கவும் இல்லை. எனது துயர நாளில் அதிலிருந்து உண்டதும் இல்லை, தீட்டான போது அதிலிருந்து எடுக்கவும் இல்லை, இழவுக்காக அதிலிருந்து கொடுக்கவும் இல்லை. என் கடவுளாகிய ஆண்டவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து நீர் எனக்கு கட்டளையிட்டபடி அனைத்தையும் செய்துள்ளேன். நீர் உமது தூய உறைவிடமாகிய விண்ணிலிருந்து கண்ணோக்கி நீர் எங்கள் மூதாதையருக்கு ஆணையிட்டு கூறியபடி மக்களாகிய எங்களுக்கு கொடுத்துள்ள பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்கும் ஆசி வழங்குவீராக. ஆண்டவரின் சொந்த மக்கள், இந்த முறைமைகளையும் நியமங்களையும் நீ நிறைவேற்றுமாறு உன் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உனக்கு கட்டளையிட்டுள்ளார். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவற்றை நிறைவேற்றுவதில் கருத்தாயிரு. ஆண்டவரை உன் கடவுளாய் ஏற்பதாகவும் உனக்கு கடவுளாக இருப்பார் என்றும் அவருடைய வழிகளில் நடப்பதாகவும் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் முறைமைகளையும் கடைபிடிப்பதாகவும் அவர் குரலுக்கு செவி கொடுப்பதாகவும் இன்று நீ அவருக்கு வாக்களித்துள்ளாய். நீ அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருந்தால் அவர் கூறியபடியே நீ அவருக்கு சொந்தமான மக்களினமாய் இருப்பாய் என்றும் அவர் உருவாக்கிய எல்லா மக்களினங்களிலும் புகழிலும் பெயரிலும் மாட்சியிலும் உன்னையே உயர்த்துவார் என்றும், அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் தூய மக்களினமாய்
நீ இருப்பாய் என்றும் ஆண்டவர் இன்று உனக்கு வாக்களித்துள்ளார். இணைச்சட்டம் அதிகாரம் 27. கடவுளின் கட்டளைகள் கற்களில் எழுதப்படல். மோசே இஸ்ரவேலின் தலைவர்களோடு சேர்ந்து மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: இன்று நான் உங்களுக்கு விதிக்கும் அனைத்து கட்டளைகளையும் கடைபிடியுங்கள். நீங்கள் யோர்தானை கடந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகும் நாட்டிற்குள் நுழையும் நாளில் பெரிய கற்களை நாட்டி அவற்றின் மேல் சாந்து பூசுங்கள். உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு வாக்களித்தது போல் உங்களுக்கு கொடுக்கவிருக்கும் பாலும் தேனும் வழிந்தோடும் நாட்டுக்குள் நீங்கள் நுழையுமாறு கடந்து சென்றதும் அக்கற்களின் மீது திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் எழுதி வையுங்கள். நீங்கள் யோர்தானை கடந்து சென்றதும் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிட்டது போல இத்தகைய கற்களை ஏபால் மலை மீது நாட்டி அவற்றின் மீது சாந்து பூசுங்கள். அங்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு கற்களால் ஆன ஒரு பலிபீடத்தை கட்டுங்கள். அவற்றின் மீது இரும்பு கருவி பட வேண்டாம். கற்களால் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலிபீடம் கட்டுங்கள். அதன் மேல் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எரி பலிகளை செலுத்துங்கள். நல்லுறவு பலிகளையும் செலுத்தி அங்கேயே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் உணவருந்தி மகிழ்ச்சி கொள்ளுங்கள். மேலும் அக்கற்களின் மீது இத்திருச்சட்டத்தின் அனைத்து வார்த்தைகளையும் மிக தெளிவாக எழுதி வையுங்கள். பின்னர் மோசே லேவிய குருக்களோடு சேர்ந்து இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் சொன்னதாவது: இஸ்ரவேலே, கவனமாக கேள். நீ இன்று உன் கடவுளாகிய ஆண்டவரின் மக்களினம் ஆகியுள்ளாய். எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நிறைவேற்று. கீழ்ப்படியாமைக்கு சாபங்கள். மோசே அன்று மக்களுக்கு கட்டளையிட்டு கூறியது: நீங்கள் யோர்தானை கடந்தபின் மக்களுக்கு ஆசி வழங்குமாறு சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமின் ஆகியோர் கெரிசிம் மலை மீது நிற்கட்டும். மக்களுக்கு சாபம் வழங்குமாறு ரூபன், காத்து, ஆசேர், செபிலோன், தான், நப்தலி ஆகியோர் ஏபால் மலை மீது நிற்கட்டும். லேவியர் இஸ்ரவேலர் அனைவருக்கும் உரத்த குரலில் கூற வேண்டியது: ஆண்டவருக்கு அருவருப்பானதும் சிற்பியின் கைவினை பொருட்களுமான வார்ப்பு சிலையையோ செதுக்கு சிலையையோ செய்து அதை மறைவான இடத்தில் வைப்பவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் பதில் மொழியாக அப்படியே ஆகட்டும் என்பர். தம் தந்தையையோ தாயையோ பழிக்கிறவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். தமக்கு அடுத்திருப்பவரின் எல்லை கல்லை அப்புறப்படுத்துபவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். பார்வையற்றவரை வழிதவற செய்பவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். அந்நியருக்கும் அனாதைக்கும் கைம்பெண்ணுக்கும் உரிய நீதியை புரட்டுபவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். தன் தந்தையின் மனைவியோடு கூடுகிறவன் தன் தந்தைக்கு உரியவளின் உடையை திறந்ததனால் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். எந்தவொரு விலங்கோடும் புணர்கிறவன் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். தன் தந்தையின் புதல்வி அல்லது தன் தாயின் புதல்வி ஆகிய தன் சகோதரியுடன் கூடுகிறவன் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். தன் மனைவியின் தாயோடு கூடுபவன் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். தமக்கு அடுத்திருப்பவரை ஒளிந்திருந்து கொல்பவன் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். குற்றமற்றவரை கொல்வதற்காக கையூட்டு வாங்குபவர் சபிக்கப்படட்டும். உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். இத்திரு சட்டத்தின் வார்த்தைகளை எல்லாம் கடைபிடித்து நடவாதவர் சபிக்கப்படட்டும்.
உடனே மக்கள் அனைவரும் அப்படியே ஆகட்டும் என்பர். இணை சட்டம் அதிகாரம் 28. கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது உலகிலுள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகளெல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல் வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசி பெற்றிடும். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசி பெற்றிடுவாய். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன் முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராக வருவர், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடிப்போவர். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களினமாக நிலைநிறுத்துவார். அப்போது பூவுலகில் மக்களினத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் என கண்டு உனக்கு அஞ்சுவர். உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்றுகள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றின் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். தக்க காலத்தில் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும், அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவர் உன்னை முதல்வனாக ஆக்குவாரே அன்றி கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயே அன்றி தாழ்ந்து போக மாட்டாய். எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே. வலமோ இடமோ விலகி நடக்காதே. வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்யாதே. கீழ்ப்படியாமையின் பின் விளைவுகள். ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ நகரிலும் சபிக்கப்படுவாய், வயல் வெளியிலும் சபிக்கப்படுவாய். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் சபிக்கப்படும். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் சபிக்கப்படும். நீ வருகையிலும் சபிக்கப்படுவாய், செல்கையிலும் சபிக்கப்படுவாய். நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ கெட்டு விரைவில் அழியுமட்டும் ஆண்டவர் உன்மீது சாபமும் குழப்பமும் பேரழிவுமே வரச் செய்வார். ஏனெனில் உன் பொல்லாத செயல்களினால் என்னை விட்டு விலகிவிட்டாய். நீ உடைமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டிலிருந்து ஆண்டவர் உன்னை அழிக்க மட்டும் கொள்ளை நோய் உன்னை விடாது தொற்றிக்கொள்ளச் செய்வார். உருக்கு நோய், காய்ச்சல், கொப்புளம், எரி வெப்பம், வாள், இடி, நச்சு பனி ஆகியவற்றால் ஆண்டவர் உன்னை வதைப்பார். நீ அழியும் மட்டும் அவை உன்னை வாட்டும். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமாகவும் உனக்கு கீழேயுள்ள நிலம் இரும்பாகவும் இருக்கும். ஆண்டவர் புழுதியையும் தூசியையும் உன் நாட்டின் மழையாக பொழியச் செய்வார். நீ அழியும் மட்டும் அவை வானத்திலிருந்து உன்மேல் விழும். உன் பகைவர்களுக்கு முன்னால் நீ முறியடிக்கப்படுமாறு ஆண்டவர் உன்னை விட்டு விடுவார். ஒரு வழியாய்
அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த நீ 7 வழியாய் அவர்கள் கண்களுக்கு முன்னே ஓடி போவாய். உனக்கு நேர்வதை கண்டு பூவுலகின் எல்லா நாடுகளும் பேரச்சம் கொள்ளும். உன் பிணம் வானத்து பறவைகள் அனைத்திற்கும் நிலத்தின் விலங்குகளுக்கும் இரையாகும். அவற்றை விரட்டி அடிப்பார், எவரும் இரார். எகிப்தின் கொப்புளங்களாலும் மூல நோயாலும் சொறியினாலும் சிறங்கினாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார். அவற்றிலிருந்து நீ நலம் பெற முடியாது. மூளை கோளாறினாலும் பார்வை இழப்பாலும் மன குழப்பத்தாலும் ஆண்டவர் உன்னை வதைப்பார். பார்வையற்றோன் இருளில் தடவி திரிவது போல் நீ பட்ட பகலில் தடவி திரிவாய். உன் முயற்சிகளில் நீ வெற்றி பெற மாட்டாய். நீ எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறிகொடுக்கிறவனுமாயிருப்பாய். உன்னை விடுவிக்க எவரும் இரார். நீ ஒரு பெண்ணை மணமுடிப்பாய், வேறு ஒருவன் அவளோடு கூடி வாழ்வான். நீ ஒரு வீட்டை கட்டுவாய், ஆனால் அதில் நீ குடியிருக்க மாட்டாய். நீ திராட்சை தோட்டத்தை அமைப்பாய், ஆனால் அதன் பயனை அனுபவிக்க மாட்டாய். உன் மாடு உன் கண்களுக்கு முன்னால் வெட்டப்படும், ஆனால் அதிலிருந்து நீ உண்ண முடியாது. உன் கழுதை உன் கண்களுக்கு முன்னால் கொள்ளையிடப்படும், அது உன்னிடம் திருப்பி கொடுக்கப்பட மாட்டாது. உன் ஆடுகள் உன் பகைவனுக்கு கொடுக்கப்படும், அவற்றை விடுவிப்பார் எவரும் இரார். உன் கண் முன்னே உன் புதல்வரும் புதல்வியரும் வேற்று மக்களுக்கு கொடுக்கப்படுவர். அவர்களை பார்க்க நாள்தோறும் உன் கண்கள் ஏங்கி எதிர்பார்த்து பூத்து போகும். உன் கைகளும் வலிமையற்று போகும். நீ அறியாத மக்களினம் உன் நிலத்தின் கனிகளையும் உன் உழைப்பின் பயனையும் உண்ணும். நீயோ எந்நாளும் ஒடுக்கப்பட்டவனும் நொறுக்கப்பட்டவனுமாயிருப்பாய். உன் கண்கள் காணும் இக்காட்சிகளால் உனக்கு பைத்தியம் பிடிக்கும். முழம் கால்களிலும் தொடைகளிலும் தோன்றும். குணப்படுத்தவே முடியாத கொடிய கொப்புளங்களால் ஆண்டவர் உன்னை வதைப்பார். உன் உள்ளம் கால் முதல் உச்சந்தலைவரை அது பரவும். உன்னையும் உனக்காக நீ ஏற்படுத்திய அரசனையும் உனக்கும் உன் மூதாதையருக்கும் தெரியாத இனத்தாரிடம் ஆண்டவர் போகச் செய்வார். அங்கு மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய். ஆண்டவர் உன்னை கொண்டு போய் விடும் அனைத்து மக்கள் நடுவிலும் நீ அருவருப்பு பொருளாக, கேலி பழமொழியாக, நகைப்பு சொல்லாக ஆகிவிடுவாய். வயலில் மிகுதியாய் விதைத்து கொஞ்சமே அறுப்பாய். ஏனெனில் வெட்டு கிளிகள் அதை தின்று அழித்துவிடும். திராட்சை தோட்டங்களை அமைத்து பேணுவாய், ஆயினும் ரசம் குடிக்கவும் மாட்டாய், பழங்களை சேகரிக்கவும் மாட்டாய். ஏனெனில் புழுக்கள் அவற்றை தின்றளிக்கும். ஒலிவ மரங்கள் உனக்குரிய நிலமெங்கும் இருக்கும், ஆனால் நீ எண்ணெய் தேய்க்க மாட்டாய். ஏனெனில் உன் ஒலிவம் பிஞ்சுகள் உதிர்ந்துவிடும். நீ புதல்வரையும் புதல்வியரையும் பெற்றெடுப்பாய், ஆயினும் அவர்கள் உனக்குரியவர்களாக இருக்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் அடிமைகளாக கொண்டு போகப்படுவர். உன் மரங்கள் எல்லாவற்றையும் உன் நிலத்தின் பயனையும் வெட்டுக்கிளி உடமையாக்கி கொள்ளும். உன்னிடையே வாழும் அந்நியர் உன்னை விட மேம்பட்டு மேலும் மேலும் உயர்வர். நீயோ படிப்படியாக தாழ்ந்து போவாய். உனக்கு கடன் கொடுக்க அவர்களால் முடியும், அவர்களுக்கு கடன் கொடுக்க உன்னால் இயலாது. அவர்கள் முதல்வராய் இருக்க நீ கடையன் ஆவாய். இந்த சாபங்கள் அனைத்தும் உன்னை துரத்தி வந்து பிடித்து நீ அழியும் மட்டும் உன்னை வதைக்கும். ஏனெனில் நான் உனக்கு கட்டளையிட்ட அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீ கடைபிடிக்கவில்லை. உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்கவும் இல்லை. இச்சாபங்கள் உனக்கும் உன் வழி மரபினருக்கும் அடையாளமாகவும் வியத்தகு செயலாகவும் என்றும் இருக்கும். எல்லா நலன்களும் நிறைந்திருக்கையில் நீ உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு மனமகிழ்வோடும் இதய களிப்போடும் ஊழியம் செய்யவில்லை. எனவே பசியோடும் தாகத்தோடும் வெற்றுடம்போடும் யாதுமற்ற நிலையிலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கெதிராக அனுப்பும் உன் பகைவர்களுக்கு நீ பணிவிடை செய்வாய். அவர்கள் உன்னை அழித்தொழிக்கும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தில் வைப்பர். வெகு தொலையிலிருந்து பூவுலகின் கடை கோடியிலிருந்து ஓர் இனத்தை
ஆண்டவர் உனக்கு எதிராக எழச் செய்வார். அது கழுகை போல மிக வேகமாக வரும். அந்த இனத்தின் மொழி உனக்கு புரியாது. அந்த இனம் கொடிய முகம் கொண்டது, முதியவர்களை மதிக்காது, இளைஞர்களுக்கு இரக்கம் காட்டாது. நீ அழிந்து போகும் வரை அந்த இனம் உன் கால்நடைகளின் ஈற்றுகளையும் உன் நிலத்தின் பயனையும் உண்ணும். உன்னை அழிக்கும் வரை உன் தானியத்தையும் இரசத்தையும் எண்ணெயையும் உன் மாடுகளின் கன்றுகளையும் உன் ஆடுகளின் குட்டிகளையும் அந்த இனம் விட்டு வைக்காது. உனது நாடெங்கும் நீ நம்பியிருக்கும் உயர்ந்தவையும் அரண்சூழ் கொத்தளங்கள் கொண்டவையுமான மதிர்ச்சுவர்கள் விழும் வரை அந்த இனம் உன் நகர் வாயில்களையெல்லாம் முற்றுகையிடும். ஆம், உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்த நாடெங்கிலும் உள்ள உன் நகர் வாயில்களை முற்றுகையிடும். உன் பகைவன் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுத்துள்ள உன் கருவின் கனிகளான உன் புதல்வர் புதல்வியரின் சதையை கூட உண்பாய். உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில் உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்தவன் இனி எதுவுமே இல்லாததால் தான் உண்ணும் தன் பிள்ளைகளின் சதையை தன் சகோதரனுக்கோ தன் அன்பு மனைவிக்கோ எஞ்சியுள்ள தன் பிள்ளைகளுக்கோ கொடுக்க மாட்டான். உணவின் பொருட்டு அவர்களை வெறுப்பான். உன் பகைவன் உன் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு உன்னை எவ்வளவு வாட்டி வதைப்பானெனில் உங்களிடையே மிக மென்மையான இனிய குணத்தோடு வளர்ந்தவள் தன் உள்ளங்காலை தரையில் நன்றாக ஊன்றி நடக்காத அளவு இனிமையும் மென்மையும் மிக்கவள் இனி எதுவுமே இல்லாததால் குழந்தை பிறந்தவுடனே தன் குழந்தையையும் அதனோடு வருகின்ற கழிவுகளையும் மறைவாக உண்பாள். எவருக்கும் கொடுக்க மாட்டாள். உணவின் பொருட்டு தன் இனிய கணவனையும் தன் புதல்வர் புதல்வியரையும் வெறுப்பாள். உன் கடவுளாகிய ஆண்டவர் என்னும் மாட்சிமிகு அச்சம் தரும் இந்த திருப்பெயருக்கு அஞ்சும்படி இந்நூலில் எழுதியுள்ள திருச்சட்டத்தின் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. இல்லையெனில் உன் மீதும் உன் வழி மரபினர் மீதும் விவரிக்க இயலாத வாதைகளை, கொடிய நீங்கா வாதைகளை, கடின நீங்கா நோய்களை ஆண்டவர் வரச் செய்வார். மேலும் நீ கண்டு அஞ்சிய அனைத்து எகிப்திய கொள்ளை நோய்களை எல்லாம் உன்மீது வரச் செய்வார். அவை உன்னை தொற்றிக்கொள்ளும். இந்த திருச்சட்ட நூலில் எழுதப்படாத எல்லா நோய்களையும் வாதைகளையும் நீ அழிந்து போகும் வரை ஆண்டவர் உன்மீது வரச் செய்வார். எண்ணிக்கையில் வானத்து மீன்களை போன்று இருந்த உங்களுள் மிகச் சிலரே எஞ்சியிருப்பீர்கள். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை. உங்களுக்கு நன்மைகள் செய்து உங்களை பெருக செய்வதில் மகிழ்ந்த ஆண்டவர் உங்கள் மேல் அழிவை கொணர்ந்து உங்களை வேறறுப்பதில் மகிழ்வார். நீங்கள் உடமையாக்கி கொள்ளப்போகும் நாட்டிலிருந்து நீங்கள் பிடுங்கி எறியப்படுவீர்கள். உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை உள்ள எல்லா மக்களினங்களிடையிலும் ஆண்டவர் உன்னை சிதறடிப்பார். அங்கு நீயும் உன் மூதாதையரும் அழியாத மரத்தாலும் கல்லாலுமான வேற்று தெய்வங்களுக்கு நீ ஊழியம் செய்வாய். அந்த மக்களினங்களிடையே உனக்கு ஓய்வு இராது. உன் உள்ளம் கால்கள் தங்கி இளைப்பாற இடம் இராது. அங்கே ஆண்டவர் நடுநடுங்கும் இதயத்தையும் பஞ்சடைந்த கண்களையும் தளர்வுற்ற மனத்தையும் உனக்கு கொடுப்பார். உன் உயிர் உனக்கு கேள்விக்குறியாகும். உன் வாழ்வு மீது நம்பிக்கை இழந்து இரவும் பகலும் அச்சத்தோடு வாழ்வாய். உன் கண்களால் காணும் காட்சிகளால் உன் இதயம் அச்சத்தால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பதால் காலையானதும் இது மாலையாக இருக்கக்கூடாதா என்பாய், மாலையானதும் இது காலையாக இருக்கக்கூடாதா என்பாய். நீங்கள் இனி ஒரு நாளும் மீண்டும் மேற்கொள்ள மாட்டீர்கள் என எந்த பயணத்தை பற்றி நான் உங்களுக்கு வாக்களித்திருந்தேனோ அந்த பயணத்தை கப்பல்களில் மேற்கொண்டு நீங்கள் எகிப்துக்கு திரும்பி செல்லுமாறு ஆண்டவர் செய்வார். அங்கே உங்களை நீங்களே அடிமைகளாக, ஆண் பெண் அடிமைகளாக உங்கள் பகைவர்களுக்கு விற்க முயல்வீர்கள். ஆனால் உங்களை எவரும் விலைக்கு வாங்க மாட்டார். இணை சட்டம் அதிகாரம் 29.
மோவாபு நாட்டில் ஆண்டவர் இஸ்ரவேலுடன் செய்து கொண்ட உடன்படிக்கை. ஓரேபில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தவிர மோவாபு நாட்டில் அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசேக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு. மோசே இஸ்ரவேலர் அனைவரையும் வரவழைத்து கூறியது: எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் அவன் நாடு முழுமைக்கும் உங்கள் கண் முன்பாக ஆண்டவர் செய்தவற்றை நீங்கள் கண்டீர்கள். கொடிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் வியத்தகு செயல்களையும் அங்கே உங்கள் கண்களால் கண்டீர்கள். ஆயினும் புரிந்து கொள்ளும் உள்ளத்தையும் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை. 40 ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன். அப்பொழுது உங்கள் மேலுள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை, உங்கள் காலிலுள்ள காலணிகள் பழுதடைந்து போகவும் இல்லை. நீங்கள் அப்பம் உண்ணவோ ரசம் குடிக்கவோ மதுபானம் அருந்தவோ இல்லை. இதனால் நானே கடவுளாகிய ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தபோது எஸ்போனின் அரசனாகிய சீகோனும் பாசானின் அரசனாகிய ஓகும் நமக்கு எதிராய் போர் புரிய வந்தனர். நாம் அவர்களை முறியடித்தோம். அவர்களது நாட்டை பிடித்து ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி குலத்தாருக்கும் உரிமை சொத்தாக கொடுத்தோம். எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள். அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள். இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றீர்கள். உங்கள் குலங்களின் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் உங்கள் அலுவலர்களும் இஸ்ரவேலின் ஆடவர் ஏனையோரும் உங்கள் சிறுவரும் உங்கள் மனைவியரும் உங்கள் பாளையத்தில் உங்களோடுள்ள அந்நியராகிய விறகு வெட்டிகளும் தண்ணீர் சுமப்பவர்களும் ஆகிய எல்லோரும் நிற்கின்றீர்கள். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகிய உங்கள் மூதாதையருக்கும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னது போலவும் அவர் உங்களுக்கு வாக்களித்தது போலவும் அவர் இன்று உங்களை தம் சொந்த மக்களாக நிலைநிறுத்தி உங்கள் கடவுளாக இருக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இன்று உங்களோடு செய்ய போகின்ற அவர்தம் உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் பங்கு கொள்ளுமாறும் நீங்கள் நிற்கின்றீர்கள். வாக்குறுதியுடன் கூடிய இந்த உடன்படிக்கையை உங்களோடு மட்டும் அவர் செய்து கொள்ளவில்லை, மாறாக இங்கு நம்மோடு நம் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றவர்களோடும் இன்று இங்கு நம்மோடு இல்லாதவர்களோடும் செய்து கொள்கிறார். எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களுக்கிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்களின் அருவருப்புகளை மரத்தாலும் கல்லாலும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களின் தெய்வ சிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள். அந்த வேற்றினங்களின் தெய்வங்களுக்கு பணிபுரியுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லும் மானமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே இன்று இல்லாதிருக்கட்டும். நச்சு தன்மையும் கரையான் அரிப்பும் கொண்ட வேரை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும். அத்தகையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதய பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்று கொள்வார்களாகில் பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்தளையும். ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டார், மாறாக ஆண்டவரின் சினமும் சகிப்பின்மையும் அவர்கள் மீது கனஞ்செறியும். இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் விழும். ஆண்டவர் அவர்களது பெயரை மண்ணுலகினின்று துடைத்து விடுவார். இந்த திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள உடன்படிக்கையின் சாபங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அத்தகையோரை இஸ்ரேலின் குலங்கள் அனைத்து நின்றும் பிரித்தெடுத்து தீமைக்கு உள்ளாக்குவார். அப்பொழுது
உங்களுக்கு பின்வரும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் நெடுந்தொலை நாட்டிலிருந்து வரும் அந்நியரும் ஆண்டவர் இந்த நாட்டின் மேல் வரச் செய்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போது ஆண்டவர் தம் சினத்திலும் சீற்றத்திலும் வேரறுத்த சோதோம் கொமோரா அத்மா செபோயும் போன்ற இடங்கள் அழிந்ததைப் போல இந்த நாட்டின் நிலம் முழுவதும் கந்தகமும் உப்புமாக வெந்து போய் விதைப்பும் விளைச்சலும் இன்றி யாதொரு புற்பூண்டும் முளைக்காமல் இருப்பதை காணும்போது வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டுக்கு செய்தார், இந்த கடுஞ்சீற்றம் கனன்றெழ காரணம் என்ன என்று கேட்பர். அதற்கு மறுமொழியாக அவர்களுடைய மூதாதையரின் கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும்பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விலகினர். அவர் அவர்களுக்கு கொடுக்காததையும் அவர்கள் அறியாதவையுமான வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர். ஆகவே ஆண்டவர் சீற்றம் கொண்டு இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் இந்நாட்டின் மீது வரச் செய்தார். அவர் தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேரறுத்தார். இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டுக்கு விரட்டியடித்தார் என்று சொல்லப்படும். எனவே மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை. இணை சட்டம் அதிகாரம் 30. மறுவாழ்வும் ஆசையும் பெறுதலுக்கான நிபந்தனைகள். இவை எல்லாம் நிகழும் போது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை சிதறடித்துள்ள மக்களினங்களுக்கிடையே வாழ்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய். நான் இன்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளைகளின்படி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா. நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தினின்று விடுவிப்பார். உன்மேல் இரக்கம் கொண்டு உன்னை அவர் சிதறடித்துள்ள எல்லா நாடுகளிலும் இருந்து மீண்டும் கூட்டி சேர்ப்பார். நீ வானத்தின் கடை எல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டி சேர்ப்பார். ஆண்டவர் அங்கிருந்து உன்னை அழைத்து கொண்டு வருவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மூதாதையர் உடமையாக்கி இருந்த நாட்டுக்குள் உன்னை கொணர்வார். நீயும் அதை உடமையாக்கி கொள்வாய். உனக்கு நன்மைகள் ஈந்து உன் மூதாதையரை விட உன்னை பெருகச் செய்வார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழி மரபின் உள்ளத்தையும் பண்படுத்துவார். அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூர்வாய். அப்போது நீயும் வாழ்வு பெறுவாய். உன் கடவுளாகிய ஆண்டவர் இந்த சாபங்களை எல்லாம் உன் பகைவர் மீதும் உன்னை வெறுப்பவர் மீதும் உன்னை கொடுமைப்படுத்துவோர் மீதும் வரச் செய்வார். நீ ஆண்டவரிடம் திரும்பி வா, அவரது குரலுக்கு செவிகொடு. நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைபிடி. நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார். உனது கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்று, உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு செய்வார். உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன் மீது மீண்டும் மகிழ்வார். எனவே உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர்தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு
அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். அது இதுதான். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரை பின்பற்றி அவரது வழியில் நட, அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைபிடி. அப்போது நீ வாழ்வாய், நீ பலுகுவாய். நீ உடமையாக கொள்ளப்போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார். ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவிகொடாமல் கெட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால், இன்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன், நீ நிச்சயம் அழிந்து போவாய். நீ உரிமையாக்கி கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது. உன்மேல் இன்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன். நீயும் உனது வழி தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்துகொள். உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு, அவரது குரலுக்கு செவிகொடு, அவரையே பற்றிக்கொள். ஏனெனில் அவரே உனது வாழ்வு, அவரே உன் நீடிய வாழ்வு. அதனால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய்.